ஹலோ அண்ட் வெல்கம் டு S2A கரண்ட் அஃபேர்ஸ். நேற்று சில டெக்னிக்கல் இஷ்யூனால் எங்களால் வீடியோ போட முடியல. நேற்றோட கரண்ட் அஃபேர்ஸும் இன்னைக்கோட கரண்ட் அஃபேர்ஸும் சேர்த்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் 15th ஃபினான்ஸ் கமிஷன், ITAT, ASAT மிசைல் மாடல், பிரிக்ஸ் மீட்டிங், நேஷ்னல் எஜுகேஷன் டே, SCO அண்ட் நியூஸ் ட்ராப்ஸ். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற டாபிக் 15th ஃபினான்ஸ் கமிஷன். 15th ஃபினான்ஸ் கமிஷன் 2021-22 25-26 வரைக்கும் இருக்க ரிப்போர்ட்டை பிரசிடென்ட்ட சைன் பண்ணியிருந்தாங்க. ஃபினான்ஸ் கமிஷனோட பேக்ரவுண்ட் பார்த்தோம்னா, ஃபினான்ஸ் கமிஷனோட ஆர்டிக்கிள் 280 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் ஃபினான்ஸ் கமிஷனோட ஸ்டாச்சுட்டரி பேக்கிங். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் எப்போ அமைக்கப்பட்டுச்சுன்னு பார்த்தோம்னா 22/11/1951 யாரோட தலைமையில் அமைச்சாங்க அப்படின்னா ஸ்ரீ KC நெகோயி அப்படின்றவரோட தலைமையில் அமைச்சிருப்பாங்க. அது எப்போ அமலுக்கு வந்துச்சு அப்படின்னா 6th ஏப்ரல் 1952 அமலுக்கு வந்துச்சு. இது வரைக்கும் 15 ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டிருக்கு. 15th ஃபினான்ஸ் கமிஷனோட சேர்மேன் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீ NK சிங். அவங்க எந்த பீரியட்லேருந்து எந்த பீரியட் வரைக்கும் ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 2022 மார்ச் 2025 வரைக்கும் அவங்க ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் கான்ஸ்டியூட் பண்ணப்பட்ட டே வந்து 27th நவம்பர் 2017. பிளானிங் கமிஷன் அபாலிஷ் பண்ணதுக்கு அப்புறம் அமைக்கப்பட்ட முதல் ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான். அதே மாதிரி GST அமலுக்கு வந்ததுக்கு அப்புறமும் அமைக்கப்பட்ட முதல் ஃபினான்ஸ் கமிஷன் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான். இதோட மெம்பர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அஜய் நாராயணன் தகா, அன்புத் சிங், அசோக் லஹாரி, ரமேஷ் சந்த், இந்த 4 பேர் தான் இதோட மெம்பர்ஸு. இவங்களோட ஃபர்ஸ்ட் ரெக்கமெண்டேஷன் 2020-21 ரெக்கமெண்டேஷனை யூனியன் கவர்மெண்ட்டை சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அதை யூனியன் கவர்மெண்ட் பார்லிமெண்ட்டில் 30 ஜனவரி 2020 சப்மிட் பண்ணிருச்சு. இவங்க வந்து ஸ்டேட்ஸோட ஷேரை 42% கொடுத்துக்கிட்டு இருந்ததை, அதாவது 2015 வரைக்கும் 42% ஷேர் கொடுத்துக்கிட்டு இருந்ததை 41% கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த 1% டிக்ரீஸ் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா புதுசாக ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்க ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக்கோட ரிசோர்ஸஸை மனசில் வச்சு தான் இந்த 1% மைனஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட க்ரைட்டீரியா ஃபார் டிவல்யூஷன், அதாவது ஒரு ஃபார்முலா, இவங்க இன்கம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு, இவங்க ரிசோர்ஸ் அலோகேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்க, அதோட பர்சன்டேஜ் எவ்வளோ கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்கம் டிஸ்டன்ஸ் 45%, பாப்புலேஷன் 15%, ஏரியா 15%, ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜி 10%, டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் 12%, டேக்ஸ் எஃபோர்ட் 2.5%. 14வது ஃபினான்ஸ் கமிஷனோட க்ரைட்டீரியாக்கும் 15வது ஃபினான்ஸ் கமிஷனோட க்ரைட்டீரியாக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா 14வது ஃபினான்ஸ் கமிஷன் வந்து பாப்புலேஷன் 1971 சென்சஸை கணக்கில் எடுத்து 17.5% அதுக்கு வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. ஆனால் 15th ஃபினான்ஸ் கமிஷன் 1971 பாப்புலேஷனை கன்சிடரே பண்ணலை. அதே மாதிரி ஃபாரஸ்ட் கவரை 14th ஃபினான்ஸ் கமிஷன் 7.5% வெயிட்டேஜ் கொடுத்துருந்தாங்க. 15th ஃபினான்ஸ் கமிஷன் கன்சிடர் பண்ணலை. ஃபாரஸ்ட் அண்ட் எக்காலஜின்ற சப்ஜெக்ட் வந்து 14th ஃபினான்ஸ் கமிஷனில் இல்லை. ஆனால் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் அதுக்கான வெயிட்டேஜ் 10%. டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஒரு புது கான்செப்டையும் இந்த ஃபினான்ஸ் கமிஷன் தான் கொண்டு வந்திருக்காங்க. அதோட வெயிட்டேஜ் 12.5%. டேக்ஸ் எஃபோர்ட்டும் இந்த ஃபினான்ஸ் கமிஷனில் தான் வந்திருக்கு. அதோட வெயிட்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தோம்னா 2.5%. அப்போ இந்த 3 ஃபாரஸ்ட் எக்காலஜி, டெமோக்ராஃபிக் பெர்ஃபார்மன்ஸ், டேக்ஸ் எஃபோர்ட், இது 3மே 14th ஃபினான்ஸ் கமிஷனில் இல்லை. ஆனால் 15th ஃபினான்ஸ் கமிஷன் அதை கன்சிடர் பண்ணி டெவல்யூஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல். இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனலோட கட்டக் பெஞ்சை நேற்று பிரைம் மினிஸ்டர் இனாக்ரேட் பண்ணி வச்சாங்க. அதோட ஒரு பார்ட்டாக இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனலை பற்றி பார்க்கலாம். இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல்ன்றது ஸ்டாச்சுட்டரி பாடினா ஒரு லா மூலியமாக அமைக்கப்பட்ட ஒரு பாடி. என்ன ஃபீல்டுலன்னு பார்த்தோம்னா டைரக்ட் டாக்ஸஸ். இதோட கரண்ட் சேர்மேன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டர் ஜஸ்டிஸ் PP பட். அவர் வந்து ஃபார்மர் ஜட்ஜ் ஆஃப் ஹைகோர்ட் ஆஃப் ஜார்க்கண்ட் அண்டு குஜராத்துக்கும் ஜார்க்கண்டோட ஃபார்மர் ஹைகோர்ட் ஜட்ஜு. ஃபர்ஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் அப்பீலேட் ட்ரிபியூனல் எப்போ கான்ஸ்டியூட் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா 25th ஜனவரி 1951. இதை
மதர் ட்ரிபுனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு 1941 3 பிரான்ச் ஆரம்பித்தாங்க. எங்கெங்கன்னு பார்த்தோம்னா டெல்லி, பாம்பே அண்ட் கல்கத்தாவில் ஆரம்பித்தாங்க. இப்போ மொத்தம் 63 பெஞ்சஸ் இருக்குது, 2 சர்க்கியூட் பெஞ்சஸ் இருக்குது, 30 சிட்டியில் இருக்குது. நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் ஏசாட் மிசைல். ஏசாட் மிசைலோட மாடலை நம்மளோட ராணுவ மந்திரி ஓப்பன் பண்ணி வச்சாங்க அப்படின்ற நியூஸோட போட்டிருந்தாங்க. ஏசாட் மிசைலை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஏசாட் மிசைல்ன்றது எங்கேருந்து ஏவப்பட்டுச்சு அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட், ஃபார்மலி நோனஸ் வீலர் ஐலாண்ட். வீலர் ஐலாண்டுன்னு சொல்லப்படக்கூடிய டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐலாண்ட்லேருந்து ஏவப்பட்டது. அது எங்கே இருக்குது அப்படின்னா கோஸ்ட் ஆஃப் ஒடிசா. இந்த ஏசாட் மிசைல் மூலியமாக இந்தியா 4வது கண்ட்ரியாக இந்த ஏசாட் டெஸ்ட்டை பண்ணியிருக்காங்க. ஏசாட்னா ஆன்டி சேட்டிலைட் டெஸ்டிங். ஒரு சேட்டிலைட்டை மூவ் ஆகிக்கிட்டு இருக்க கரண்ட்டில் இருக்க ஒரு சேட்டிலைட்டை நம்மளோட மிசைலை வச்சு அழிக்கிறது தான் இந்த ஏசாட் மிசைல். இது வரைக்கும் அதை 3 கண்ட்ரி பண்ணியிருக்காங்க. அது எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னா USA, ரஷ்யா அண்ட் சைனா. அந்த 3 கண்ட்ரிக்கு அடுத்து இந்தியா தான் 4வது கண்ட்ரியாக இந்த டெஸ்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க. இதுக்கு நம்ம யூஸ் பண்ண டிஃபென்ஸ் மிசைல் வெஹிக்கிள் எது அப்படின்னு பார்த்தோம்னா பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிள் மார்க் 2. இதைத்தான் நம்ம யூஸ் பண்ணணும். என்ன மெத்தடில் கில் பண்ணோம் அப்படின்னா கைனிட்டிக் கில் மெத்தட். கைனிட்டிக் கில் மெத்தட் அப்படின்ற மெத்தடில் தான் இந்த ஏசாட் மிசைலை நம்ம கண்டக்ட் பண்ணியிருந்தோம். கைனிட்டிக் கில் மெத்தட் அப்படின்னா இந்த மிசைலோட கைனிட்டிக் ஃபோர்ஸோடு போய் அந்த சேட்டலைட்டை அடித்து அதை டெஸ்ட்ராய் பண்ணுற பேர் தான் கைனிட்டிக் கில் மெத்தட். வேறு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா ஃப்ளை பை டெஸ்ட்டு, ஜாமிங். ஃப்ளை பை டெஸ்ட்டு அண்ட் ஜாமிங் ஆர் அதர் 2 மெத்தட்ஸ் ஆஃப் ஏசாட். ஆனால் நம்ம ப்ரிஃபர் பண்ண மெத்தட் வந்து கைனிட்டிக் கில். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யூஸ் பண்ண வெஹிக்கிள் வந்து பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிள் மார்க் 2. நம்ம யூஸ் பண்ண மெத்தட் வந்து கைனிட்டிக் கில். இதுக்கு எந்த சேட்டிலைட்டை நம்ம அழித்தோம் அப்படின்றத வந்து ஓப்பனாக கவர்மெண்ட் நமக்கு சொல்லலை. ஆனால் இந்தியனோட லோ எர்த் ஆர்பிட்டாலில் இருக்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, லோ எர்த் ஆர்பிட்டாலில் இருக்க இந்தியாவோட செயல்பட்டு கொண்டு இருந்த ஒரு சேட்டிலைட்டை அழிச்சதா கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஆனால் சேட்டிலைட் பேரை வந்து இது வரைக்கும் கவர்மெண்ட் சொல்லவே இல்லை. இதோட இன்டர்நேஷ்னல் ட்ரீட்டி ஆன் ஸ்பேசஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அதாவது ஸ்பேஸில் எப்படி ஒரு கண்ட்ரியோட எத்திக்கலாக எப்படி நடந்துக்கிறணும் அப்படின்றதுக்கு ஒரு ட்ரீட்டி இருக்குது. அந்த ட்ரீட்டி பேர் அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி. அதை இந்தியா 1982 சைன் பண்ணி ராட்டிஃபை கொண்டு வந்திருந்தாங்க. அதர் ட்ரீட்டிஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா UNGA ரெசல்யூஷன் 69/32 அப்படின்ற ஒரு UNGAவோட ரெசல்யூஷன் இருக்குது. அது என்ன சொல்லுது அப்படின்னா நோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்மெண்ட் ஆஃப் வெப்பன் ஆன் அவுட்டர் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுது. இந்தியா இந்த ரெசல்யூஷனை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் பிரிக்ஸ் மீட்டிங். பிரிக்ஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் மீட்டிங் நேற்று விர்ச்சுவலாக நடந்துச்சு. இதில் நம்மளோட யூனியன் மினிஸ்டர் ஸ்ரீமதி நிர்மலா சீதாராமன் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இந்த மீட்டிங் தான் ஃபஸ்ட்டு பிரிக்ஸோட ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் சென்ட்ரல் பேங்க் கவர்னர்ஸ் அட்டன் பண்ணக்கூடிய ஒரு மீட்டிங்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் SCO, ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷன். 10th சமிட் ஆஃப் SCO ஆஃப் ஹெட் ஆஃப் ஸ்டேட்ஸ் வாஸ் ஹெல்ட் ஆன் 10th November 2020. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலியமாக 10வது SCOக்கான ஹெட் ஆஃப் ஸ்டேட் சமிட். ஹெட் ஆஃப் ஸ்டேட்ஸ்னால் பிரைம் மினிஸ்டர்ஸ்க்குரிய சமிட்டு. அந்த சமிட்டை யார் தலைமை தாங்கினாங்க அப்படின்னா விளாடிமிர் புட்டின் தான் அதுக்கு தலைமை தாங்கினார். இது வந்து இந்தியா ஃபஸ்ட்டு SCOவில் ஜாயின் பண்ணி 3வது தடவையாக பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய மீட்டிங். இந்தியா எப்போ SCOவில் ஃபுல் மெம்பர் ஆனாங்க அப்படின்னா 2017 ஃபுல் மெம்பர் ஆயிருக்காங்க. இந்தியா 2017 ஃபுல் மெம்பர் ஆகிட்டு இந்தியா அட்டன் பண்ணக்கூடிய 3வது மீட்டிங் தான் இந்த மீட்டிங். அடுத்து பார்க்க போகிற டாபிக் நேஷ்னல் எஜுகேஷன் டே. நேஷ்னல் எஜுகேஷன் டேவை இந்த வருஷம் யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படின்னா IIT பாம்பே. என்னைக்கு நேஷ்னல் எஜுகேஷன் டே கொண்டாடப்படுது அப்படின்னா 11th November. ஏன் 11th November எஜுகேஷன் டேவாக அறிவித்தாங்க அப்படின்னா இது வந்து பர்த் டே ஆஃப் மௌலானா அப்துல் கலாம் ஆசாத். மௌலானா அப்துல் கலாம் ஆசாத்ன்றவர் தான் நம்மளோட இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் மினிஸ்டர். அவரோட பர்த்டேவை தான் இந்தியா அதோட நேஷ்னல் எஜுகேஷன் டேவாக அனௌன்ஸ் பண்ணியிருந்துச்சு. இந்த வருஷம் கெஸ்ட் ஆஃப் ஆனர் யார் வந்திருந்தாங்க அப்படின்னா டாக்டர் K. கஸ்தூரி ரங்கன். அவர் யார் அப்படின்னா ஃபார்மர் சேர்மேன் ஆஃப் ISRO. அப்புறம் இப்போ கொண்டு வந்திருக்க நியூ எஜுகேஷன் பாலிசியை டிராஃப்ட் பண்ண சேர்மேன். அதே மாதிரி வெஸ்டர்ன் காட்ஸை பாதுகாக்கிறதுக்காக ஒரு குழு போட்டிருந்தாங்க. அதுலேயும் இவர் தான் சேர்மேனாக இருந்தார். அடுத்து பார்க்க போகிற டாபிக் நியூஸ் டிராப். நேஷனல் இ கவர்னன்ஸ் டிவிஷன் இன் அசோசியேஷன் வித் NLIU போபால் லான்ச்சஸ் ஆன்லைன் போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் சைபர் லா
சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் டிஜிட்டல் ஃபோர்சனிக். அதாவது பிஜி டிகிரிக்கான சைபர் லா, சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் டிஜிட்டல் ஃபோர்சனிக்கு யார் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா NLIU போபால் அவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. பாம்பாரோ ரீஜியன் இன் இந்தியா இஸ் காமன்லி நோன் அஸ் சாஃப்ரான் பவுல் ஆஃப் காஷ்மீர். சாஃப்ரான் பவுல் ஆஃப் இந்தியானா காஷ்மீர்னு சொல்லுவோம். சாஃப்ரான் பவுல் ஆஃப் காஷ்மீர் எது அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பாரோ ரீஜியன். இந்த செஷனோட எண்டுக்கு வந்துட்டோம். எங்களோட இனிஷியேட்டிவ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.